வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இளைய சமுதாயம் இன்றைக்கு அடிமைகளாக, முகவர்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கம் திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே வருடக்கணக்கில் நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக பொய் வேடம் தரித்து முதல்வர்களாக இன்றைக்கு நம்மை ஆண்டு கணக்கில் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசியல் அமைப்பு இவர்களால் மட்டுமே ஏற்படுத்த முடியுமா? அல்லது விவசாயம் சார்ந்த மக்களுடைய மகனோ மகளோ, அல்லது சாக்கடை அள்ளக்கூடிய மக்களுடைய மகனோ மகளோ, அல்லது கூலி வேலை செய்யக்கூடிய மக்களுடைய மகனோ மகளோ ஏற்படுத்த முடியாதா? முதல்வராக அவர் வந்து நம்மளுடைய மக்களின் பிரதிநிதியாக அமர்ந்து சட்டமன்றத்தில் நம்மளுடைய குறைகளை கேட்க மாட்டார்களா? ஆனால் இன்றைக்கு ஒரு பணம் படைத்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திரைப்படம் சார்ந்த விளம்பரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்மளிடத்தில் வேடம் தரித்து ஆண்டு கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய ஒரு முழுமையான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஜனநாயக நாடு. ஆனால் இன்றைக்கு ஒரு திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். விளம்பரப்படுத்தி இங்கே விளம்பரம் மட்டுமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய இளைய சமுதாயம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வேலையின்மை காரணமாக முகவர்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்குரிய முழுமையான உரிமம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை மக்களின் ஒரு எளிய மகளாக இங்கு பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.